இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சகமாட்டை மீண்டும் உலுக்கியது நிலநடுக்கம். சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு மக்களுக்கு மாமன்னர் கோரிக்கை. ஜொஹூர் சகமாட்டை நிலநடுக்கம் மீண்டும் உலுக்கியது. இன்று காலை 7:29 மணியளவில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.7 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சகமாட் மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களில் 5வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இன்று காலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சகமாட் நகரில் இருந்து வடகிழக்காக 102.8 பாகையில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக மெட் மலேசியா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கம் பல இடங்களில் உணரப்பட்டுள்ளது. 5வது முறையாக ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் சகமாட் மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். இதனிடையே இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து சூராவ் மற்றும் பள்ளிவாசல்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்துமாறு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். எந்தவொரு விரும்பத்தகாத சம்பவம் நிகழாமல் மக்களை பாதுகாக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா நாளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனது 68வது தேசிய தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடவிருக்கிறது. தேசிய தின கொண்டாட்டம் நடைபெறும் புத்ரஜயா சதுக்கம் ஒரே வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை தேசிய தின அணிவகுப்பு நடைபெறுகிறது. இந்நிலையில் சர்டாங் மலேசிய விவசாய பூங்காவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேசிய தினம் தொடர்பான உரையை நிகழ்த்தினார். நாட்டின் மீது தேசப்பற்றை ஊக்குவிப்பதையும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மலேசியா முன்னெடுக்கப்படுவதையும் பிரதமர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் ஓர் இந்திய பிரஜை தொடுத்திருந்த சிவில் வழக்கை தள்ளுபடி செய்வதில் அரசாங்கம் தோல்வி கண்டது. அந்த இந்திய பிரஜைக்கு இழப்பீடாக 2,25,000 ரிங்கிட்டை வழங்குவதற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியே என்று புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பை வழங்கியது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கோவிட்-19 பரவலின் போது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்த வேளையில் தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருந்தது சட்டவிரோத செயலே என்று ஓர் இந்திய பிரஜையான ஆனந்தகோபால் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தார். இந்தியா திருச்சியை சேர்ந்த 42 வயது ஆனந்தகோபால் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதற்கு நீதிமன்றம் நம்பும்படியாக காரணங்களை கூற புலன் விசாரணை அதிகாரி ஜெயந்தன் தவறிவிட்டார் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற நீதிபதி லிம் சொங் ஃபோங் தெரிவித்தார். நகரிசம்பிலான் ரந்தாவில் ஒரு சிலையை திருடிவிட்டார் என்று கைது செய்யப்பட்ட திருச்சியை சேர்ந்த ஆனந்தகோபால் அந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் கடைசியில் அவர் மலேசியாவில் கூடுதல் நாட்கள் தங்கிவிட்டார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டது ஏற்க முடியாது என்ற உயர்நீதிமன்றத்தின் முடிவை அப்பீல் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி லிம் சொங் ஃபோங் குறிப்பிட்டார். கோவிட்-19 பரவல் காலத்தில் மலேசியாவில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் விமான போக்குவரத்து இல்லாத நிலையில் அவர்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்புவதற்கு 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அரசாங்கம் கால அவகாசம் வழங்கியது. அந்த காலகட்டத்தில் ஆனந்தகோபால் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்தார் என்று பாடிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டி அவரை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை மலாக்கா சுங்கை உடாங் சிறையில் வைக்கப்பட்டு இருந்தது சட்டவிரோத செயலாகும் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மலேசியாவிற்கு 2020ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி வருகை புரிந்து மார்ச் 27ஆம் தேதி தாயகம் திரும்புவதற்கு ஆனந்தகோபால் விமான டிக்கெட் வாங்கிய நிலையில் விமான போக்குவரத்து இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு தாயகம் திரும்ப முடியும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஆனந்தகோபாலின் கடப்பிதழ் விவரங்களை சோதனை செய்வதற்கு கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டதாக விசாரணை அதிகாரி ஜெயந்தன் கூறிய காரணம் அறவே ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது.
எந்த ஒரு தகவலையும் கண் இமைக்கும் நேரத்தில் பெறக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் ஓர் இந்திய பிரஜையின் கடப்பிதழ் விவரத்தை அறிவதற்கு 12 நாட்கள் ஆனது என்று கூறப்படுவது விந்தையாக உள்ளது. இவ்விவகாரத்தில் விசாரணை அதிகாரி ஜெயந்தன் தவறு இழைத்துள்ளார். அந்த இந்திய பிரஜையின் கடப்பிதழ் மற்றும் மலேசிய விசா உண்மையானது. விசா கால அவகாசம் மட்டுமே காலாவதியாகியுள்ளது. விசாரணை அதிகாரி செய்த தவற்றை அறியாமல் அந்த இந்திய பிரஜைக்கு உயர் நீதிமன்றம் அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை எதிர்த்து அரசு தரப்பு மேல்முறையீடு செய்வதில் எந்த வகையிலும் தகுதியில்லை என்று அப்பீல் நீதிபதி லிம் சாங் ஃபோங் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். பேரா தாப்பாவிலிருந்து செல்லும் கேமரன் மலை சாலையில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் தம்பதியர் காயமடைந்தனர். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலையில் நிகழ்ந்தது. கேமரன் மலை ரிங்லட் சாலையின் 26வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இது தொடர்பாக மாலை 5:08 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். சொற்ப காயங்களுக்கு ஆளானவர்கள் அந்நிய நாட்டவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டது. அத்தம்பதியர் காரில் சென்று கொண்டு இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. கனத்த மழைக்கு மத்தியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தம்பதியர் பொதுமக்களின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டனர். சாலையில் விழுந்து கிடந்த மரத்தையும் மண்ணையும் அகற்ற பொதுப்பணி இலாக்காவின் துணையுடன் சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஜொஹூர் ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலாபேஸ் பயிற்சியாளர் ஷம்சுல் ஹரிஸ் சம்சுடின் உடலில் 2வது சவ பரிசோதனை இன்று காலையில் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் தொடங்கியது. நாட்டின் முன்னணி சவ பரிசோதனை தடயவியல் நிபுணர் டத்தோஸ்ரீ டாக்டர் பூபிண்டர் சிங் மற்றும் அந்த மாணவனின் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் காலை 9 மணிக்கு சவ பரிசோதனை தொடங்கியதாக அந்த மாணவனின் குடும்ப வழக்கறிஞர் டத்தோ நாராயண் சிங் அரா சிங் தெரிவித்தார். சவ பரிசோதனை முடிவுற அதிக நேரம் ஆகலாம் என்று கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ நாராயண் சிங் மேலும் கூறினார். சவ பரிசோதனை முடிவுற்றதும் அந்த மாணவனின் உடல் மீண்டும் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 22 வயதுடைய அந்த பயிற்சி மாணவன் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மரணமுற்றதாக அவரின் குடும்பத்தினர் சந்தேகித்ததை தொடர்ந்து அந்த மாணவனின் உடலை கல்லறையிலிருந்து தோண்டுவதற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பத்துகேவ்ஸ் தொழிற்பேட்டை பகுதியில் இன்று காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தளவாட பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று அழிந்தது. இந்த தீ விபத்து குறித்து காலை 8:59 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். ஸ்லாயாங், ரவாங், கோம்பாக் ஸ்லாத்தான், சுங்காய் புலோ, புத்தாலிஞ்சையா ஆகிய 5 தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 31 வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். மரத்தளவாடங்கள் என்பதால் தீயின் ஜுவாலை கடுமையாக இருந்ததாகவும் தீ அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் பரவாமல் இருக்க முழு பலத்துடன் தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக அஹ்மத் முக்லீஸ் தெரிவித்தார். ஓர் ஆசிரியரான தனது மனைவிக்கு கழுத்தில் கடும் காயங்களை விளைவித்து அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக நம்பப்படும் நபர் ஒருவரை 6 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றனர். கத்தியினால் தனது மனைவிக்கு கழுத்தில் காயம் விளைவித்த பின்னர் தன்னையும் காயப்படுத்திக் கொண்ட 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின்னர் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை ஜார்ஜ் டவுன் சுங்காய் ஆரா தமான் துனாஸ் மூடாவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கடன் தொல்லையால் அவதியுற்று வந்ததாக நம்பப்படுகிறது. ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள கணவனும் மனைவிக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது அது கொலை முயற்சியில் முடிந்ததாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.